வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஸ்கொயர் ப்ரிசம் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்: a square prism of base side 30 mm and axis length 60 mm rests on one of its base edges on the HP with its axis inclined at 30 degree to the HP and parallel to the VP. Draw its top and front views. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஸ்கொயர் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. அதோட ஆக்சிஸ் லென்த்து, அதாவது ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 mm. அடுத்து அதோட பேஸ் சைடு 30 mm கொடுத்துருக்காங்க. Resting condition on one of its base edges rest on HP, then axis inclination to HP theta equal to 30 degree. First XY reference line draw பண்ணணும். VP and HP mark பண்ணிடுறோம். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஸ்கொயர் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் லென்த் 60 mm அண்டு பேஸ் சைடு 30 mm கொடுத்துருக்காங்க. இப்போ ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேஸ் எட்ஜஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டாப் வியூ இந்த டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். இது பேஸ் சைடு. எவ்வளோ சைடு கொடுத்துருக்காங்க, சைடோட டைமென்ஷன் 30 mm கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க, அதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். ஏன்னா டாப் வியூவில் நமக்கு என்னவா தெரியும், ஸ்கொயராக தெரியும். இதை ட்ரா பண்ணுறதுக்கு ரெண்டு எண்டுலேருந்தும் 90 டிகிரிக்கு 30 mm லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து இப்போ நமக்கு இதுக்கு நேம் கொடுக்கணும். நேமிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்னது, டாப் வியூ இந்த டைரெக்ஷனில் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சைடுக்கும் நேம் கொடுத்துக்கோங்க. ஏ பி சி டி. நான் டாப் பேஸுக்கு ஏபிசிடி நேம் கொடுத்துருக்கேன். தென் பாட்டம் பேஸுக்கு 1 2 3 4 நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கும்போது எந்த டைரெக்ஷனில் பார்ப்போம், இதுதான் நம்மளுடைய டாப் வியூ டைரெக்ஷன். இப்போ மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது இது எது விசிபிள் ஆகும், ஏபிசிடி. இதுதான் நமக்கு என்ன ஆகும், விசிபிள் ஆகும். இது கீழே பாட்டம் நமக்கு என்னவா இருக்கும், இது நமக்கு இன்விசிபிளாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மேலே டாப் வியூவில் பார்க்குறது ஏபிசிடின்னு நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணிடணும். தென் இந்த 1 2 3 4 ப்ராக்கெட்டில் எழுதணும். A visible, 1 invisible, again B visible, 2 invisible, C visible, 3 invisible, D visible, 4 invisible. அடுத்து இது நம்மளுடைய டாப் வியூ, அப்சர்வ் பொசிஷன். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த பாயிண்டில் இருந்து 4 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் லைனு அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 2 கிடைக்கும். அடுத்து நமக்கு ஆக்சிஸு லென்த்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 mm கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் லைன் 60 mm ட்ரா பண்ணிடுங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், ரெக்டாங்குலராக தெரியும். தென் இதுக்கு நேம் கொடுங்க. எது எது விசிபிளாக இருக்கும் அதை நேம் கொடுத்துருங்க. இப்போ மேலே டாப்பில் பார்க்கும்போது ஏ விசிபிள், டி இன்விசிபிள், அதனால் ஏ டேஸ் டி டேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பி விசிபிள், சி இன்விசிபிள். அதே மாதிரி பாட்டம் பேஸில் 1 விசிபிள், 4 இன்விசிபிள், 2 விசிபிள், 3 இன்விசிபிள். இது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. ரெஸ்டிங் ஆன் ஹெச்பியில் ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க, தீட்டா 30 டிகிரி.
இப்போ 30 டிகிரிக்கு ஒரு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணணும். ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 30 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இது ஆக்சிஸ் லைனாக ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா கொஸ்டினில் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் சொல்லிட்டாங்க, அதனால் ஆக்சிஸ் லைன் டைரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து நமக்கு இந்த 1 to 2 டிஸ்டன்ஸ் தெரியுங்களா, அதாவது சைடு 30 mm தெரியும். அதே 30 mm தான் நம்ம என்ன ஆகும், இதே 30 mm தான் நமக்கு என்ன ஆகும், இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ இந்த ஆக்சிஸ் லைன் எதில் இருக்கும், மிட் பாயிண்டில் இருக்கும். மிட் பாயிண்ட் இது எவ்வளவு, 15 mm. இப்போ 15 mm இங்கே இந்த ஆக்சிஸ் லைனோட கோயின்சைட் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சு மூவ் பண்ணுங்க. லைன் வரைஞ்சாச்சு. ஸ்கேலை 15 mm, அதாவது இங்கே பாருங்கள், இந்த 15 mm இந்த ஆக்சிஸ் லைன் கோயின்சைட் ஆகணும். அதேமாரி இங்கே எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள், நம்மளோட ரெஃபரன்ஸ் லைனில் எங்கே டச் ஆகுதோ. இப்போ டோட்டல் நமக்கு எவ்வளவு, 30 mm, மிட் பாயிண்ட்டு 15 mm. இப்போ 30 பாயிண்ட் நீங்கள் எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் பேஸ் லைன் இந்த சேம் டயக்ராம் பாருங்கள், இந்த நம்மளுடைய இந்த ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாட்டம் பேஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹைட் எவ்வளோன்னு தெரியும், 60 mmக்கு ஆக்சிஸ் லென்த்துக்கு ட்ரா பண்ணிவிட்டு தென் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு தென் ஜாயின் பண்ணிடுங்க. சேம் டைமென்ஷன் அப்படியே இங்கே ட்ரா பண்ணணும். டைமென்ஷனை மாற்றி நீங்கள் வரையக்கூடாது. இங்கே என்ன டைமென்ஷன் இருக்கோ, அதாவது இங்கே என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை அப்படியே இங்கே ட்ரா பண்ணணும். இதுக்கு நேம் கொடுத்துருங்க. சேம் நேமிங் தான் வரும், எந்த சேஞ்சஸும் வராது. அடுத்து இதுக்கு நம்ம இது என்னது, இன்க்ளினேஷன் பொசிஷன், அதாவது 30 டிகிரி இன்க்ளினேஷன் டு ஹெச்பி பொசிஷனில் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. அடுத்து இதுக்கு டாப் வியூ ட்ரா பண்ணணும். இது அப்சர்வர் பொசிஷன். இப்போ எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைனு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த டாப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட், அதாவது 1ம் 1' மீட் பண்ணுற பாயிண்ட் கரெக்டாக நேம் கொடுத்துருங்க. அகெயின் 2ம் 2' மீட் பண்ணுற பாயிண்ட்டு, 3 3', 4 4'. மறுபடியும் இந்த சைடு வாங்க, A மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஏ நேம் கொடுக்குறேன். தென் B C மீட் பண்ணுற பாயிண்ட்டு, D பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் அது ரெக்டாங்குலர் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம என்ன ஆகும், இந்த இடம் நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லாகவே மேலேருந்து பார்க்கும்போது இந்த ரெக்டாங்குலர் ஸ்கொயரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் விசிபிள் ஆகும். அடுத்து இந்த சைடு பாட்டம் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த இது விசிபிள் ஆகும். தென் இந்த கார்னர் தான் நமக்கு என்ன ஆகுது, இன்விசிபிளாக இருக்கும். அப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டேஷ் லைனில் ட்ரா பண்ணணும். ரிமைனிங் எல்லாமே டார்க் லைனில் ட்ரா பண்ணணும். இது விசிபிள் இருக்கும், இது விசிபிள். தென் 2 to 3 இது எட்ஜஸ் தான் நமக்கு என்ன ஆகும், இன்விசிபிளாக இருக்கும். அதை டேஷன் லைனில் ட்ரா பண்ணிக்கிறோம். ரிமைனிங்கு இந்த லேட்ரல் சர்ஃபேசஸ், அதாவது லேட்ரல் ஃபேஸஸோட எட்ஜ் விசிபிள் ஆகும், அதை ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன் RNM கேப்ஸ் லெட்டரில் எழுதிருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.